ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம டுட்டோரியலில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலை பற்றின ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அது வந்து வியூ பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்னோடய அப்டேஷனை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுனா தான் யூஸ் இருக்கும். நான் அப்புறம் நான் கொடுத்து பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால தான் உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டிச் பற்றின டீட்டெயில் பார்த்துடலாங்களா. ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு நம்ம எதுக்கு போடுவோம் அப்படின்னா, இதுவும் வந்துட்டு நம்ம கொடி போடுறோம் இல்லைங்களா, கொடியில் தான் அதிக இது யூஸ் பண்ணுவோம். ஸ்டெம் அப்படின்னாவே நம்ம கொடி தானே, இல்லை கிளை கொடி அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மலாக வந்துட்டு கொடியிலலாம் என்ன போடுவோம் அப்படின்னா, வெறும் செயின் ஸ்டிச், டபுள் செயினாவோ இல்லாட்டி சிங்கிள் செயின், அப்படி இல்லைன்னா ஜிக்ஜாக் செயின் வித் ஜிக்ஜாக் ஸ்டிச் இந்த மாதிரி தான் போடுவேன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அடுத்தது வந்துட்டு இந்த ஸ்டெம் ஸ்டிச்னே ஒன்று இருக்குது. நம்ம அதுவும் கூட நம்ம போடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இது வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டில் தான் போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட லோடிங் ஸ்டிச் மாதிரி தான். பட் ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். லோடிங் அப்படிங்கிறது நம்ம பேக்கில் வந்துட்டு ஒரு பைப்பிங் த்ரெட் கொடுத்துருப்போம், அப்படி இல்லைன்னா ஃப்ளாட் லோடும் பண்ணுவோம். இப்போ ஃப்ளாட் லோட் அப்படின்னா அது வந்துட்டு அகலமாக இருக்கும். இதே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி போட்டுட்டு வருவோம். பட் இது வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. நம்ம ஸ்டெம்ல மட்டும் போடுறதுனால இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ரொம்ப லாங் போக வேண்டாம், கொஞ்சமாக லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். நான் வந்து சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தான் அந்த ஸ்டிச்சோட அளவு இருக்கணும். போட்டுட்டு பக்கத்துலேயே, ரொம்ப பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக்கு. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்கள், பேக் ஸ்டிச் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, பேக் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு பின்னாடி திருப்பி இந்த செயினோட 2 நூலுக்கும் நடுவில் வந்துட்டு ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இது என்ன அப்படின்னா, 2 நூலுக்கு நடுவில் போட போகிறதில்ல, இந்த நூலோட எண்டில், அதாவது இந்த பக்கம் போட்டாலும் சரி இந்த பக்கம் போட்டாலும் சரி நூலோட சைடில் போடணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஸ்டிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோடிங்கும் இப்படி தான் போடுவோம் இல்லைங்களா, பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி இந்த சைடு இப்படி மாற்றி மாற்றி போடுவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். பட் என்னன்னா இந்த சைடு போட்டுட்டு திரும்ப இப்படி கொண்டுட்டு வந்துடுவோம். திரும்ப இங்கெல்லாம் கிராஸ் கொண்டுட்டு வர மாட்டோம், அவ்வளோதான். இதில் இப்போ பேக் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த லாங் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு பாதி அளவு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப வந்துட்டு அதிகமும் போயிடக்கூடாது, ரொம்ப பக்கத்துலேயே வந்துடக்கூடாது. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து ஸ்டிச் போட்டு வரப்போ கரெக்டான அந்த லென்த்தில் வந்துடும். ஸோ அதுக்காக பாருங்கள், இந்த ஸ்டிச்சோட இப்போ சென்டரில் நான் போட்டுக்கிறேன். இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டரில் இந்த 2 நூலுக்கும் பக்கத்தில் தான் போடுறேன் நான். இங்கே வந்து போட்டுட்டு இதே மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக்கு போட்டுட்டு இப்போ திரும்ப இப்படி கொண்டு வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு செயின் லாங்காக போட்டிருக்கோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே லாங் தான். இந்த லாங் மட்டும் கரெக்டாக ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் வந்துட்டு ஒரே மாதிரி வரும். ஸோ இந்த லென்த் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்தது எப்படி போடணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு செயினோட அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக நம்ம இந்த சைடு போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல போடணும்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக போடணும். செகண்ட் ஸ்டிச் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி போட்டால் போதும். ஸோ அப்போ என்ன பண்ணால், இங்கே தானே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே சைடில் குத்திட்டு பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு, அப்புறம் இழுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே. ஸோ வந்துட்டு நம்ம அந்த அளவு ஃபஸ்ட்டு செயினோட அளவு வந்துட்டு கரெக்டாக போட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துடும். அப்புறம் அதே மாதிரி சில அப்படி போடுறப்ப நீங்கள் ரொம்ப இப்படி தள்ளி போட்டுறக்கூடாது. இந்த செயினை ஒட்டி தான் நீங்கள் போடணும். இல்லாட்டின்னு தள்ளி போட்டிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வராது, ஸ்டெம்மு மாதிரி வராது. ஸோ அதுக்காக இப்போ இங்கே போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் இங்கே. இது வந்துட்டு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறோம் இல்லைங்களா, காட்டன் த்ரெட்டு வச்சு, அதில் சூப்பராக வரும். நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பற்றி தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கும் கூட டுட்டோரியல் போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே எப்போவுமே வந்துட்டு நம்ம பின்னாடி திருப்பி குத்துறது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட எண்டில் குத்துனோம்னா கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இங்கே பக்கத்தில் ஒரு லாக்கு, அப்புறம் இந்த இடத்துல. இந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்கு. ஸோ அதனால் இந்த பேசிக் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக போடுற அந்த ஸ்டிச்சஸும் ஈஸியாக வந்துடும்.
லோடிங் ஸ்டிச் வந்து நீங்கள் ஈஸியாக பழகிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே அசால்ட்டாக போட்டு போயிடலாம். ஸ்டெம்முக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக செயின் போடுறதுக்கும் இந்த மாதிரி போட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேக் ஸ்டிச்சும் போடலாம் ஸ்டெம்முக்கு. ஸ்டெம் கொடி அது எல்லாமே ஒன்று தான் இல்லைங்களா, அதுக்கு தானே நம்ம இந்த ஸ்டிச் போடுறோம். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சு வந்து எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போடுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், போட்டு பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்தந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம இந்த போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த குட்டி லாக் போடுறீங்க இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு கரெக்டாக ரொம்ப பக்கத்துலேயே போடுங்க. ரொம்ப தூரம் தள்ளி போட வேண்டாம். ஏன்னா அது ஒரு தனியாக குட்டி ஸ்டிச்சு மாதிரி தெரியும் பார்த்தா, அதுக்காக தான். இப்போ போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா லாஸ்ட்டாக முடிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து இந்த இடத்துல கொண்டாந்து முடிக்க வேண்டாம். நம்ம இதை ஒட்டியே வந்து முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இந்த இடத்துல எண்ணெய் நாட் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே ஒரு மாதிரி நல்லா திக்காக அட்டையாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதே மாதிரி வந்துட்டு சில்க் த்ரெட்லேயே போட்டுக்கலாம். அடுத்தது நான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சில்க் த்ரெட்டில் போடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, ஏன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ ஒரே பக்கத்தில் இருந்து தான் போடணும் அப்படின்ட்டு. எந்த பக்கம் இருந்து வேணாலும் நம்ம போடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சோட லாங் ஸ்டிச்சோட சென்டரில், அதாவது சென்டர் மீன்ஸ் நடுவில் இல்லை, அந்த சைஸுக்கு சென்டரில். அப்படி உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் வந்து ஸ்டிச்சோட சைடில் தான் போடுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே தெரியுது பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் நம்ம குத்திக்கலாம். ஸோ அடுத்தடுத்து போடுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டர் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு. அப்புறமா இங்கே பக்கத்தில் அந்த குட்டி லாக் பாருங்கள், நான் எவ்வளோ சின்னதாக போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். அப்போ தான் அந்த லாக் வந்து அழகாக இருக்கும். இல்லாட்டினா அது ஒரு தனி ஸ்டிச்சாக தெரியும். அதே மாதிரி இப்படி நூல் இழுக்கிறப்ப இங்கே பாருங்கள், நான் இப்படி ரொம்ப இழுக்கலை, அப்படியே லூஸாக கேஷுவலாக தான் கொண்டுட்டு போகிறேன். நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சி இப்படி போட்டீங்க அப்படின்னாலும் துணி வந்து சுருக்கு விழுகும். எடுக்கிறப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து கையில் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. எடுத்து மேலே இழுக்கிறப்ப கொஞ்சம் கீழே நூலை வந்து கொஞ்சம் லூஸ் விடுங்க. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் போடணும். அப்புறம் பின்னாடி ஒரு குட்டி லாக். ஆக்சுவலாக நான் பேச போட்டேன்னா எனக்கு கையே வராது. எந்த வேலை செஞ்சாலும் அப்படி தான். நான் ஒர்க் பண்ண எனக்கு வந்து பேசிகிட்டே இருந்தேன்னா என்னுடைய ஒர்க் அப்படியே நின்று போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் பேசுகிறப்பெல்லாம் வந்து ஸ்டிச்சிங்கை நிறுத்திடுறது. ரொம்ப மெதுவாக உங்களுக்காக அவ்வளோ மெதுவாக போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்குறப்போ வீடியோவை லேண்ட்ஸ்கேப்பில் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா, ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். சிலர் நாம் என்ன பண்ணுவோம், மொபைலில் பார்க்குறப்ப அப்படியே நார்மலாக நம்ம வீடியோ எப்படி ப்ளே ஆகுதோ அதே மாதிரி பார்ப்போம். ஸோ அதை விட நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்க அப்படின்னா இன்னும் அந்த ஸ்டிச் வந்து க்ளோஸ்அப்பில் தெரியும். இது வந்து நம்ம எந்த த்ரெட்டில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து 2 த்ரெட்லேயும் நான் வந்து போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டிச்சே வந்துட்டு நம்ம அவுட்லைனுக்கும் கொடுக்கலாம். அதாவது நெக்கில் அவுட்லைன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஸ்லீவில் வந்து பார்டர் கொடுப்போம், அதுக்கும் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். வெறும் வந்து ஸ்டெம்மில் மட்டும்தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, இப்போ முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துலையே வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். கடைசி தையல் வந்து தனியாக அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போக வேண்டாம். நீங்களே எண்ணாட் போட்டு கற்றுக்கிட்டீங்களா? ஏன்னா அதுதான் மெயினாக வந்து கஷ்டமாக இருக்கும். அதுவும் சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பழக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு லோடிங் ஸ்டிச் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அசால்ட்டாக போட்டுடலாம். என்னென்னா லோடிங் ஸ்டிச்னா இந்த பேஸில் இப்படி ஒரு நூல் கொடுத்துருப்போம், இங்கேயும் இப்படி மாற்றி போட்டுட்டு வருவோம். சேம் அதே மாதிரி தான். என்னென்னா ஃபஸ்ட்டு போட்ட நூலை ஒட்டியே பக்கத்தில் போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.